මගෙන් අහනවා ඉන්බොක්ස් මැසේජ් කර කර හොමෝ සමුද සන්ධිය විවෘත වෙන්නේ කවද්ද කියලා. 300 ඉක්මෝ පිරිසක් මේ ගැන මගෙන් විමසනවා. අනිත් එක තමයි මම දාන ඔන් වොයිස් වල පවා මේ සම්බන්ධව කට්ටිය මගෙන් අහනවා, මිනිස්සු මගෙන් අහනවා. ඉතින් උත්තරයක් නොදී ඉන්න බැරි නිසා තමයි මේ හරහා මම උත්තරයක් දෙන්නේ. ඉතින් ඇත්තටම 2026 6 වෙනි මාසේ 10 වෙනිදාට කලින් හොමෝ සමුද සන්ධිය විවෘත වෙනවා. 6 වෙනි මාසේ ගමන ගඩි ஜூன் 10 2026. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். கிட்டத்தட்ட 300 பேர் போய் கேட்டிருக்கிறாங்க. 300 பேர் ஹொர்மோஸ் அம்மா தாயே ஹொர்மோஸ் சந்தி எப்போமா திறப்பாங்க அப்படின்னு. அதாவது அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க. எப்படின்னா அந்த என்ன சொல்கிறது, அந்த இதுக்கு சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. ஏம்மா நீ சாத்திரம் பார்த்து அப்படி இப்படி நடக்கும்னு சொல்லுவோன்னு பார்த்தா நீ கடைசியில் என்னம்மா நான் பார்த்தேன் சாக்காச்சாவா, அதாவது சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. 6ஆம் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளே ஹொர்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் ஆகிரும். எல்லா நாடுகளுக்கும் சாமான் போகும் வரும், பெட்ரோல்லாம் போகும் வரும், எல்லாம் அமைதியின் நிலவும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் யா ரப்பி யா அல்லாஹ். நான் யாருக்குமே அவமானப்படுத்தணும் இல்லை, அவங்களுடைய நம்பிக்கை கொச்சப்படுத்தணும் அப்படின்றது இல்லை. இப்போ நிறைய இவங்களுடைய வீடியோ அதுக்கு பிறகு பார்த்தா அதுக்கு ஒரு பூஜை பண்ணணும், இதுக்கு ஒரு பூஜை பண்ணணும். அதுக்கு நாம் அந்த பூஜை ஒன்று பண்ணிட்டோன்னா சரியாகிடும். இப்போ மெதுவாக அப்படியே கொஞ்ச நாள் உபதேசம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மெதுவாக அதுக்கு ஒரு பூஜையை போட்டால் சரியாயிடும், இதுக்கு ஒரு பூஜையை போட்டால் சரியாயிடும். பாபா சம்பளம் கொடுக்கலையா, போடுவோம் பூஜை. மாமா போனஸ் கொடுக்கலையா, போடுவோம் பூஜை. என்ன பண்ணுறது, இதுதான் நிலைமையாக இருக்குது. சாரி, இந்த டாப்பிக்கை நான் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன, தயவு செய்து இந்த மாதிரி ஆட்களை நம்பாதீங்க. கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அதே மாதிரி குவைத்தில் நான் இப்போ வரும்போது ஒன்று ஜாப்ரல் அலி, சரியா, புகை தானே, அது எந்த ஏரியாவிலேருந்து வருதுன்னு வியூகிக்க முடியாது. ஃபின்டாஸில் இருந்து பார்க்கும்போது ஏதோ ஃபின்டாஸ் கத்தா 2 3 ஃபயர் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எகேலா பக்கம் பார்க்கும்போது எகேலாவில் இருந்து ஆப்போசைட் முபாரக் அல் கபீரா அப்படின்னு முபாரக் அல் கபீர் போனால் ஜாப்ரா போங்கடா அப்படின்னு நான் 3 மந்தக்காவை தாண்டிட்டேன். ஃபின்டாஸ், எகேலா, முபாரக் அல் கபீர். அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஜாபர் அலி பக்கமாக இருக்குது. ஜாபர் அலி இப்போ நான் கடைசியில் சபஹானுக்கு போகுதோ ஆள விடுங்கடா அப்படின்னு நான் ஓடி வந்துட்டேன். ஆனால் அந்த வண்டியில் வரும்போது நான் வீடியோ எடுத்தேன். எங்கன்னு தெரியலை, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சுன்னா மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். மிகப்பெரிய ஒரு புகை மூட்டம் கிளம்பி போயிட்டுருக்குது. ஏதாவது வீடா இல்லை வண்டி எரிஞ்சிருச்சா என்ன ஏதுன்றது சரியான ஒரு அப்டேட் இன்னும் கிடைக்கல. நானும் தேடி பார்த்தேன், அதுக்கான சரியான ஒரு அப்டேட் எனக்கு இப்போதைக்கு வரைக்கும் ட்விட்டரில் கிடைக்கல. எங்கே தீப்பற்றுறது என்ன ஏது அப்படின்றது. ஏன்னா வெடிப்பு சத்தம் எதுவுமே அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் இது ஒரு தீ விபத்து சம்பவமாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா இப்போதைய சூழலில் எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை இப்போ வரைக்கும். கிட்டத்தட்ட இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா 12:50 இப்போ வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. அதே போல் மீண்டும் மோசமான நிலைமைக்கு திரும்பி இருக்குது. சரியா, இரு பக்கமும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு திரும்பி இருக்குது. இரு பக்கமும் எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியலை. 2 பக்கமும் ரொம்ப இப்படி முட்டிக்கட்டு நிற்கிற அளவுக்கு ஈரானும் அமெரிக்காவும் மறுபடியும் சண்டையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜோர்டனில் அதே மாதிரி, குவைத், ஈராக், அதே மாதிரி பஹ்ரைனில் 4 ஏரியாவில் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க இன்றைக்கு அதிகாலையில். அதே மாதிரி சரியா நேவிகேஷன்ஸ் மற்றும் இந்த மேரிடைம்ஸ் அந்த இது இருக்குது தானே, கடல் ரேடார் அந்த சிஸ்டங்கள் இருக்கக்கூடிய கடலோர பகுதியை தொடர்ந்து அப்படியே டார்கெட் பண்ணிட்டு வராங்க. அதாவது பாகிஸ்தான் எல்லையிலேருந்து அப்படியோ இப்படி அந்த படப்பிடிப்பாளர்கள் அப்படியோ ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்படியோ ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரானுங்க.
அமெரிக்கா ஈரானுடைய கடல் எல்லைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரேடார் சிஸ்டத்தையும் மெதுவாக களை எடுத்து வராங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் இவங்களுடைய இந்த போக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை மொத்தமாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாடு கொண்டு வர நோக்கத்தில் தான் இருக்கிற போல் இருக்குது. சரி, யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து திறந்தாலும் பரவாயில்ல. இது இவனுங்க இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அவனுங்களோட நேவியை வச்சுக்கிட்டு அந்த வரப்போகிற கப்பலையெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஈரான் ஹார்மஸை பிளாக் பண்ணி வச்சுருக்குது, உள்ளே வர முடியாமல் அந்த பக்கம் வெளியில் இருந்துக்கிட்டு பார்க்கலாம். கவனமாக இருங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள்.